கொடுக்கலன்னா, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு லைசன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒழுங்கா லைசன்ஸ் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, பில்டிங் கட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ தரமான டாக்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது காசு கொடுத்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, போலி டாக்டர்ஸ். என்ன பண்ணுவாங்க, பேர் எம்பிபிஎஸ், ஆனால் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரைனிங் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒருத்தருக்கு வந்து காசு கொடுத்து அவன் டாக்டர் வாங்கிட்டான், டாக்டர் பட்டம் வாங்கிட்டான். அவனை வந்து பாஸ் பண்ண வச்சிட்டார். ஒருத்தர் பாஸ் பண்ண வச்சு என்ன பண்ணிட்டான், இவன் டாக்டர் ஆகிட்டான். டாக்டர் ஆன பிறகு கடைசியில் கொஞ்ச நாள், வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாஸ் பண்ண வச்சார்ல, இந்த பாஸ் பண்ண வச்சிருக்க பையனுக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சு. வியாதி வந்த உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது யாரும் தெரியுமா? இந்த காசு கொடுத்து பாஸ் பண்ண வச்சாரு தெரியுமா ஒருத்தன், அவன் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருவான். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஆண்டவர் திருப்பி விடுறாரு. எத்தனை புரிஞ்சுது நான் சொன்னது? யாருக்கு காசு கொடுத்து யாருக்கு காசு வாங்கி பாஸ் பண்ண வச்சானோ அவன் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான்? இந்த காசு வாங்கினுடைய பையனுக்கு. அதை பார்த்தோன்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஷாக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எந்த அளவுக்கு லஞ்சம் அவன் வாழ்க்கையில கிரியை செய்தும் பாருங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக ஃபண்ட்ஸ் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அலோட் பண்றாங்க, அப்படிதானே? ஆனா எல்லா ஃபண்ட் நமக்கு கொடுக்குறாங்களா? கரெக்டா 2 லட்சம் நமக்கு வருதா? 3 லட்சம் வருதா? வரல. அப்போ பாதி பணம் யார் அடிச்சு மாத்துறது? அங்கே நடுவில் இருக்கிறவங்க அடிச்சு மாத்துறாங்க. அது மட்டும் இல்ல, ஏழைகள் இன்னும் என்ன பண்றாங்க, இன்னும் ஏழையா இருக்கிறாங்க. இப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, எல்லா பணமும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு 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 அரசியல்வாதியை தன்னுடைய கட்சிக்கு இழுக்கிறதுக்கு 100 கோடி 200 கோடி என்ன பண்றான்? இந்த காசுல யாரோட காசு? நம்ம ஜனங்களுடைய காசை. அதை வச்சு அவன் என்ன பண்றான், வியாபாரம் பண்ணான், தனக்கு கட்சியை வளர்த்தி கொண்டு இருக்கிறான். 100 கோடி 200 கோடி கொடுத்து. ஹல்லேலூயா. இப்போ லஞ்சம் தலை விரிச்சு என்ன பண்ணுது, ஆடிக்கொண்டிருக்கு. இப்போ இதனால என்ன ஆகுது, இப்போ இந்த அரசியல்வாதிட்டு இருக்க எல்லா கருப்பு பணமும் நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள வந்துட்டவங்களேன், நம்ம எல்லாரும் லட்சாதிபதிகளாய் மாறுவோம். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்த விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பணம் எல்லாம் அவங்க அக்கௌண்ட்ல, சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால என்ன நடக்குது, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்றாங்க, அதுக்குள்ள விலை என்ன பண்ணுது, உயர்ந்திருக்குதா குறையுதா? நம்ம நாட்டில் 101 ரூபாய் என்னது பெட்ரோல் விலை, அப்படிதானே? பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான்ல 80 ரூபாய், பங்களாதேஷ்ல 85 ரூபாய், அமெரிக்கால 74 ரூபாய். ஆபே, ஆனா நம்ம நாட்டில் எவ்வளவு ரூபாய்? 101 ரூபாய் பெட்ரோல் விலை. ஆமென். உலகத்திலே அதிகமா பெட்ரோல் ரேட் அதிகமா இருக்கிற நாடு எதுனா ஹாங்காங். 255 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல் விலை. ஆமென். ஆனா நம்ம நாட்டில் அதிக வளங்கள் இருக்குது, பணமும் இருக்குது. ஆனா யார் எடுத்து வச்சிருக்குது? இந்த அரசியல்வாதிகள் திருடி வைத்திருக்கிறதுனால நம்மளால ஏழைகள் என்ன பண்றாங்க, இன்னும் ஏழையாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை சொல்ல புரியுது? ஆமென். எத்தனை சொல்ல புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, எல்லையில பாதுகாப்பு, டிஃபென்ஸ்ல தரமான என்ன இல்லை, இது ஆயுதங்கள் இல்லை, தரமான ஆயுதங்கள் கிடையாது. இன்னும் இந்த பழைய ஆயுதத்தை வச்சு தான் என்ன பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா வெளியே மட்டும் காமிப்பாங்க, ஏதோ 1-2 ஃப்ளைட்டை மட்டும் வாங்கிட்டு ஏதோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா அவர்கள் எல்லா பலவீனமாய் இருக்கிறார்கள், தரம் குறைந்தவளா இருக்கிறாங்க. அப்போ எல்லையில பாதுகாப்புக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை. அப்போ அதனால நீதி நியாயங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த லஞ்சம் வாங்குறதுனால அவ்வளோ பொல்லாப்பு நமக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாமா? ஆமென். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 23:8.
பரிதானம் வாங்காதிருப்பாயாக.